ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஷாம் கிரேஷ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு அப்லோட் பண்ணியிருந்தேன். ஃப்ரீ ஃபயர் பேட்டில் போட்டிருப்பேன். என்னென்னா ப்ரோ பிளேயர் ஆஃப் பேட்டில் ஆஃப் ராயல் அப்படி போட்டிருப்பேன். அப்புறம் எப்படா விளாண்டுருப்பேன் என்ன? ஆமாங்க, நான் கண்டிப்பாக ஒரு 10 கிலோ பண்ணியிருப்பேன். ஓகே, அதுக்கு மேலேயே பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து அந்த நாளில் தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க அதை அப்லோட் பண்ணி முடித்தேன். அப்புறம் இதே இல்லை தான் இன்றைக்கே தான் இந்த அப்லோட் பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் ஒரு 3 வீடியோ போட்டுருவேன். நான் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி கண்டிப்பாக நான் 3 வீடியோ பேட்டில் ஆஃப் ராயல் தான். ஓகே, சிங்கிள் பிளேயர் இது கிடச்சா லைக் நான் வந்து என்னென்னா என்னோட ஹார்ட் ஸ்கோர் கம்மியாயிருச்சுங்க. நானும் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் விளாண்டேன். நீ காலையில் ஒரு மேட்ச்சு, ஆமாம் 2 மேட்ச் தான் விளாண்டேன். அது வரைக்கும் நான் தொடவே இல்லை. அது எப்படி ஹாரர் ஸ்கோர் கம்மியாச்சு கூட எனக்கு தெரில. 2 மேட்ச் தான் விளாண்டேன், அதுக்குள்ளேயே ஹாரர் ஸ்கோர் எப்படி கம்மியாகும்? எனக்கு ஒரே இதாக இருக்கு. ஓகே, நம்ம வந்து ஃப்ரமோட்டோபியா வந்து போகலாம். ஏன்னா அங்கே நிறைய வெப்பன்ஸு இதெல்லாம் இருக்கும். அங்கே போகலாம். ஆனால் எனிமி அங்கே இருப்பாங்க கண்டிப்பாக. இந்த பெரிய இடம்னாலே எனிமி இருப்பாங்க. ஒன்று பண்ணலாமா? இல்லை, அது வேணாம். ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா அங்கே அந்த ஒரு வீடு இருக்கே, அங்கே போனால் கிடைக்குமா எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அந்த வீட்டுக்கு போய் கிடைக்காட்டி இங்கே வந்தால் எனிமிலாம் ஏற்கனவே கன் வச்சுருப்பாங்க. எல்லாம் எடுத்து லூட்லாம் எடுத்து கன் வச்சுருப்பாங்க. ஆனால் வேணாம், நம்ம இங்கே இருக்கலாம். ஓகே, இங்கே அப்பா இறங்கினோடனே கன்னு கிடச்சிச்சுங்க. வேறு லெவலுங்க, வேறு லெவல். ஓகே, வாவ், அதுக்கு 100 ஆமோ வேறு லெவலுங்க, சூப்பர். ஓ ஐயோ ஐயோ ஐயோ, ஏண்டா அப்போ ப்ரோ பிளேயர் மாதிரியெல்லாம் விளாண்டியாடா? இப்போ என்னடா ஆச்சு கேட்டிங்களா? ஆமாங்க, ஆஹா, ப்ரோ பிளேயர் மாதிரி விளாண்டுட்டு ஒரு கில் எடுக்க கூட முடியல. சே, அவமானமாக வச்சு. ஆனால் பரவாயில்லைங்க, நம்ம கண்டிப்பாக இல்லை வின் பண்ணியே தான் ஆகும். அது யாராலையும் தடுக்க முடியாது. இங்கே தான் ஒருத்தர் இருந்தான், ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக போய்க்கலாம். அட பாவிகளா, அடப்பாங்க. நீங்கள் மேலேருந்து கீழே குதிக்கணுங்க. குதிச்சா ஹெல்த்து போயிடும். சொன்னல, ஐயோ இங்கே சே ஹெல்த்து போயிடுச்சுங்க. சார்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஹெல்த் கிட்ட இருக்குங்க. ஹெல்த் வேணும் ஏற்றிக்கலாம் ப்ளீஸ். ஐயோ, நான் ஹெல்த் ஏற்றுக்கு பதிலாக அந்த டிஃபென்ஸ் போட்டேங்க. ஐயோ இது அதான் இருந்தது, இப்போ அதையும் போட்டேன். ஓகே, லூட் எடுத்தானா? ஆமாங்க, எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே தான் நான் இது வாங்கினேன், அடி வாங்கினேன். அட பாவி, எங்கே ஒருத்தன் இருக்கான். அட்ரா நாங்கள் பிஸ்டல். ஐயோ, இப்போ டைலாக்ல பேச நேரலாங்க. ஐயோ, இப்போ என்னடா பண்ணுற? ஓகே, லூட் இருந்துச்சுல அவனோட. அவன் எங்கே கிலோ? ஐயோ, அவன் எங்கடா இருந்தான்? ஏன் லூட்டிங்க இருக்குது? லூட் இருக்கணுமே. அடப்பா, நீ ஒரு பிஸ்டல் இல்லைங்க. ஓகே, கொஞ்சம் பெரிய கன் வச்சுட்டான். இது போய் யாருங்க இப்படி என்கிட்ட கன்று இருக்குங்க. போடா, எப்படி யாருக்கிட்ட? கிங் ஷாம்டாய். அப்போ நம்ம இங்கே எது லூட் எடுக்கலாங்க. அப்புறம் நம்ம வந்து இது பண்ண முடியும். வந்துட்டான்டா. எப்படி ஏங்க அதுக்குள்ளே 3 கிலோ எப்படிடா? கிங் ஷாம்டா அப்புறம்டா இருப்போம். ஓகே, கன் எல்லாம் எடுத்தாச்சு. தெரியும்டா, நீங்கள் இங்கெல்லாம் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க இருக்கணும். நிறைய பேர் வராங்க இப்போது. ஐயோ, எனக்கு அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த ஸ்குவாடெல்லாம் ஒரு நிறைய பேர் வருவாங்க. அவங்களெல்லாம் இது ஏன்னா முன்னாடி பின்னாடி நல்லா பார்க்கணும். அவங்க ஒளிஞ்சிருந்து ஸ்னைப்பரில் எக் ஷாட் அடிச்சு அவ்வளோதான் போச்சு. ஏன்னா நம்ம ஒரு வாட்டி தான் அவங்க சான்ஸே தருவாங்க. திருப்பி ரிவைவ் பண்ணிட்டுலாம் அவங்களாம் வர முடியாது. சே, ஆனால் ஒரு வாட்டி அசிங்கமாக தொட்டேன். அதுவும் ஒருத்தன் ஒரே ஒரு கன்னை வச்சுட்டு கொஞ்சம் புல்லட்டை வச்சுட்டு இதை அடிச்சிட்டான். சே, அதை நான் வந்து கன் எடுத்தேன். ஆனால் லைக் அந்த டிஃபென்ஸுக்கு வந்து அந்த இது இல்லை. ஐயோ, ஒன்று பண்ணலாம்.
வெஹிக்கிள் எடுக்கலாமா இல்லைங்க. ஒருத்தர் ஓடுறாங்க. இங்கே ஒருத்தர் ஏதோ போயிட்டுருக்காங்க. எனக்கு தோணுது நம்ம இது எடுத்தோம்ல, 2 பேரும் கீழே எடுத்தோம்ல, அவங்களாம் ஒரு டீமுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்போ வந்து நான் 3 பேர் இறங்கிடுறாங்க. ஓகே, 3 கில். ஓகே, நம்ம 3 பேர் அடிச்சால் ஒரு டீமே அடிச்சிட்டவங்க. வேறு லெவலு. 3 பேர் 4 பேர் தெரில, 4 பேர் எங்கேயோ இருப்பான் போல். எனக்கு தோண்டா அந்த பைக்கில் போனால அவன் தான் 4வது இதாக இருக்குமோன்னு தெரியல. இங்கே பைக் இங்கே தாங்க இருக்குது. தலைவன் எங்கேயோ இங்கே 2 பேருக்கு சண்டை வேறு லெவலா. இதுதான் நம்மளுக்கு கிடச்ச சான்ஸு. ஓகே, அவங்க ஹெல்த்தெல்லாம் கம்மி விட்டுலாம். எப்படி 4 கில் எக்ஸ்ட்ரா பண்ணியாச்சா? ஒரு 4 கில் அதுக்குள்ளே பாருங்க. ஷாம் கிருஷ்ணன். ஐயோ, நானே ஒன்றும் கவர்லாமலே அடிச்சு லூட் எடுத்துட்ருக்கேன். ஓகே, பரவாயில்ல. ஓகே, பிஸ்டலோட இது இருக்குங்க. பிஸ்டல் எடுத்துக்கலாம். எதுக்கோ ஐயோ பிஸ்டல் எதுக்கோ எடுத்துக்கலாம். ஓகேங்க, பிஸ்டல்லாம் எடுத்து நல்லா ஆமோட ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே எனிமி இருக்கிற மாதிரி இல்லை. உள்ளே இருப்பாங்க. இந்த பைக்கில் இருக்காங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது. அதில் ஒருத்தர் ஜெயிச்சிட்டான். அங்கே போகிறோம். அங்கே தான் இருந்தாங்க. இங்கே யாருங்க பாவி ஏங்க, நான் மட்டும் ரொம்ப கொஞ்சம் கேர்லெஸ். யாரா நீங்கள்? அடா பாவி, அவ்வளோதாங்க, நம்மளை முடிச்சுட்டிங்க. அவ்வளோதான், போங்க, நம்மளை முடிச்சுட்டிங்க. சே, அடா பாவிகளா. ஏன்னா நான் 7 தானே போயிட்டு இருந்தேன். யார் வன்பு தும்புக்காது போனேனா? சே, ஏங்க முன்னாடி பார்த்து பின்னாடிலேருந்து அடிக்கிறாங்க. கால் வைக்கிற இடம் கண்ணி வீடு வச்சா நான் என்னங்க பண்ணுறது? எனக்கு புரியல. நான் 7 அவனை இது ஆட் பண்ணிட்டு இருந்தேன். சே, ஒரு அசிங்க. ஏன்னா 2 வாட்டி தோற்றுருங்க. முன்னாடிலாம் நான் 11 கிலோ நினச்சேன். 11 கிலோ எடுத்து 2 வாட்டி காலையில் இது பண்ணேன். இது இப்போ நான் இப்போ அப்ளை பண்ணேன். அப்போது நான் அதை ஜெயித்தேன். சே, 2 வாட்டி தோற்று திருப்பி வந்துடுறோமே, கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, தோல்வி இருக்கும். ஓகே, தோல்வி இருக்கும், ஆனால் வெற்றி ஒரு நாள் இருக்கும். எப்போவுமே வெற்றி வருமா? நம்மளுக்கு எப்போவுமே தோல்வி தானே வருது. அப்படி ஓகேடா, ப்ராப்ளே ஆல் த கேம். ஓகே, அண்ட் ஃபஸ்ட்டு கன் எடுத்துப்போங்க. நான் இது சும்மா மெடிக்கிட்டு இதாக பேகும் இருக்குதுன்னு நினச்சேன். பார்த்தா கன் ஒர்க்கு சேர்த்து வேறு லெவல் போடுங்க. ஓகே, நீங்கள் இப்போ யாருக்கிட்டேயும் மாற்றக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பின்னாடி முன்னாடிலாம் பார்த்து தான் போகணும். ஏன்னா இங்கே தான் நிறைய பேர் வருவாங்க. ஓகே, இங்கே கிளியர். அண்ட் இந்த சைடெலாம் கிளியர் தாங்க, யாரும் இல்லை. அண்ட் இங்கேயும் யாரும் இல்லைங்க. இங்கே கிளியர், ஃபுல்லாக இங்கே கிளியர் தான். அண்டு வெளியிலேருந்து வருவாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருந்துக்கும் நம்ம. ஓகே, இங்கே வெளியில் கொஞ்சம் கிளியர் தாங்க, ஆனால் எங்கே இருக்காங்க நமக்கு தெரியாது. என்னடா இது, எவ்வளோ பேர் தான் இருக்கீங்களே? ஏங்க பார்த்துறேன் அந்த பிரிட்ஜுக்கிட்ட. சாரி, அந்த 2 இதுக்கும் பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்காங்க. 1 கிலோ தான் எடுக்கணும்ல, அதனால் வந்து போகிறேன். இங்கே ஒருத்தர் இருக்காங்க அங்கே. ஐயோ, நம்மக்கிட்ட அவன் உள்ளே போயிட்டான். ஓஹோ, ஐயோ, நம்ம என்னங்க பண்ணுறது? முன்னாடி ஒருத்தன் இருக்கான், அந்த சைடு ஒருத்தன் இருக்கான். அடா பாவி, டேய் என்ன பண்ணுறாங்க? அங்கே தான் உள்ளே இருக்கான்னு பார்க்குறேன். நீ பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். அங்கே யாரு? எப்படி டேய், ஒரு செகண்டில் இதாகிடுச்சுடா. டே, ஒரு பிஸ்டல் அடிச்சுட்டு என்ன ஆட்டுங்க? அடா பாவி, பின்னாடி யாரும் வந்துடாதீங்கடா. டே அப்பா, இங்கே 2 பேர்கிட்ட சண்டை நடக்குது. அண்ட் நம்ம முன்னாடியே சும்மா அசால்ட்டாக போவானா? உஷாராகவே போகலாம், தெரியும்டா. பின்னாடி அதே மாதிரி அடிச்சாங்க.
ஆனால் நான் இந்த வாட்டி நான் ஐயோ இங்கண்ணே என்னங்க இது நீ எப்போ வந்த தலை அப்பாடா கீழே தச்சு நீங்க கால் வைக்கிறலாம் கண்ணி வெடியாக வைக்கிறாங்க நான் என்னங்க பண்ணுவேன் அப்பாடா கீழே எடுத்தாச்சு ஐயோ ஃபுல் பண்ணு நான் கால் வைக்கிற கடியெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே நான் என்ன பண்ணுவேன் ஏங்க ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து டிஃபென்ஸ் பண்ணிட்டோங்க அதுவும் 3 சைட்லேருந்து அட்டாக் பண்ணாங்க வாங்க நான் எடுத்து இது வாங்கியிருப்பேன் அவுட் ஆகிருப்பேன் நான் நினச்சேன் அவுட் ஆவேன்னு 2 பேருக்குள்ளே சண்டை இதே மாதிரி தான் நம்மளுக்கும் ஆச்சு இங்கே ஓகே ஐயோ இது இல்லைங்க ஐயோ இல்லையோமா அப்போ ஓகே இதாவது கொஞ்சம் லூட் இருக்குங்க ஐயோ இங்க யார் கில் பண்ணிடாதே ஐயோ 40 ஐயோ ஏறுங்க இது ஐயோ எப்படி ஐயோ அந்த சைட்லேருந்து யாரும் கீழே எடுக்கிற மாதிரி இருக்கு ஏங்க இந்த சைடில் யாரும் இருக்காங்க ஐயோ தான் வரான் அவன் பின்னாடி வரான் ஐயோ ஓ நம்மளுக்கு வச்சதில் இவன் மாத்திரான் இந்தா வச்சுக்கோ அந்த சைட்லேருந்து யாரோ வராங்க அவங்களுக்கு எடுத்துடலாம் இல்லை ஓடுறீங்களோ ஓடினா மட்டும் விட்டுருவோமா யார்கிட்ட வச்சுக்கோ ப்ரோ பிளேயர்லாம் ஓடக்கூடாது ஆனால் வந்து ஒரு மேட்ச் ஃபுல்லாகவும் தோற்றுறேன் அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது பரவாயில்ல ஓகே நம்மக்கிட்ட இப்போ வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது அண்டு ஹெல்த்து தான் கொஞ்சம் இதாகுது அப்புறம் ஒருத்தன் இருக்கா ஐயோ யாருங்க மொட்டா இந்த வச்சுக்கோ எப்படி யாருங்க இவன் ஒரே செகண்டில் இது பண்ணிட்டான் ஓகே நம்மக்கிட்ட கொஞ்சோண்டு தான் இந்த கவர் இருக்குது நம்மக்கிட்ட அவ்வளோ கவர் இல்லை ஓ வா ஐயோ நான் என்னடா அது சேஃப்டி இல்லாமலே உட்காந்துருக்கேன் புல்லட்ஸ் எல்லாம் இருக்குங்க இதில் புல்லட்ஸ் எல்லாம் இருக்குது ஐயோ ஏங்க டி குட்ரா டி எங்க நம்ம ஐயோ அந்த சைட்லேருந்து அட்டாக் பண்ணுறான் இந்த சைட்லேருந்து அட்டாக் பண்ணுறாங்க ஓகே அவனும் கொஞ்சம் விவரமாக தான் இருக்கான் ஆனால் டேய் நான் ப்ரோ பிளேயர் என்னையெல்லாம் போய் அட்டாக் பண்ணுறியடா நீ ஓகே ஓகேங்க நம்மக்கிட்ட 6 தான் இருக்குது அண்ட் இன்னும் ஓடுறான் நான் ஓடினா மட்டும் விட்டுருவோம் நான் ஓகே இவங்களும் ஓடுறாங்க ஏன்னா இல்லை எப்படி 12 கிலோ போட்டு வேறு லெவலு எவ்வளோ நிமிஷம் இல்லை 13 நிமிஷம் இல்லையா பரவாயில்ல ஒரு மேட்ச் தோற்றுடணும் 20 பேர் தாங்க வேறு லெவலு இந்த ஒரு இடத்துல பார்த்து தாங்க இருக்கணும் அந்த மாதிரி ஒரு இடங்க இது ஐயோ கன்று வேறு இப்போ எங்கேயோ வச்சுட்டேனே ஐயோ இந்த கன்று வச்சுட்டு நான் ஆட பண்ணுவேன் டேய் ஐயோ ஒரு லூட் அங்கே இருக்குங்க அது எப்படியோ எடுத்துடலாம் யாரும் வந்துடாதுங்க டேய் என்கிட்ட இருக்கிறதே 6 கவர் தான்டா அதையும் எடுத்தீங்க நீங்கள் அவ்வளோதான்டா ஐயோ டேய் இந்த கன்னுக்கு இது பண்ணுறா ஓகே இந்த கன்னுக்கு வந்து நான் வந்து அப்பாடாங்க இப்போ தான் ஒரு நிம்மதி வந்துடு ஓகே அங்கே யாரும் இருக்கு ஒரே கில்லு 13 கில்லு வேறு லெவலு ஓகே 14 நிமிஷத்தில் 13 கில்லு நீ 12 பேர் தான் எப்படியோ ஒரு 10 நிமிஷத்தில் போட்டு தள்ளிடும் எப்படி ஒரே இதுவாங்க அவங்களே கிட்ட வராங்க வாங்கடா வாங்கப்பா வாங்க இங்கே யாருக்கானும் வந்தீங்களே ஃபாஸ்ட்டா ஆனால் நம்ம கொஞ்சம் இதாக தாங்க இருக்கணும் கொஞ்சம் இது கண்ணை சிம்னாலும் அவ்வளோதான் டப்புனு வந்து போட்டுருவாங்க ஒரு ஸ்குவாடே நம்ம ஓய் அங்கே இருக்காங்க
வேற லெவலுங்க. அங்கே இருக்காங்க கொஞ்சம் ஸ்பீடாக 2 பேர் இங்கே ஒருத்தவங்க மேலே ஓடினாங்க. யார்கிட்ட அண்ட் ஒருத்தங்க வந்து இங்கேருந்து அப்படி தப்பிச்சு போனதை நான் பார்த்தேன். உள்ளே போனதை நான் பார்த்தேன். கண்டிப்பாக நான் பார்த்தேன். என் மேலேருந்து பார்த்தா கொஞ்சம் இது கிடைக்கும் நம்மளுக்கு. கண்டிப்பாக கீழே தான் இருக்கணும். கண்டிப்பாக நம்ம கீழே தான் இருக்கணும். நான் ஏன்னா பார்த்தேன். ஓகே, நம்ம 13 பேர் தான். அண்ட் எதுக்கும் நம்ம வந்து இங்கே ஒரு இது போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சேஃப்டிக்கே முக்கியங்க. அப்போ அது 15 கிலோ எடுத்துடும். ஓகே ஓகே, காணும். கீழே இருப்பாங்க. கண்டிப்பாக கீழே தான் இருப்பாங்க. ஒன்று பண்ணுறேன், நான் கீழே போகிறேன். சேஃப் சோன் வேறு கொஞ்சம் பக்கத்தில் வந்துடுச்சு. எப்படியோ சீக்கிரமாக எப்படியோ கீழே இருக்க கொஞ்சம் கீழ் பண்ணி அப்படி இங்கேருந்து எஸ்கேப். ஐயோ ஏங்க இப்போ தாங்க இதாச்சு. ஓகே, எனக்கு தோணுது அவன் போட்டு தள்ளிட்டான் போல. சூப்பர் மக்களே, வந்துட்டோம். கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும். சீக்கிரம் அப்பாடா, ஒரே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புண்டா. ரொம்ப நேரம் இதாகுது. என்ன ரொம்ப பக்கத்தில் வந்துச்சுங்க. இப்போதான் அங்கே 2 பேர் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 8 பேர் தானா? ஃபோர்டு வேறு லெவலு. எதுக்கும் நான் இது போட்டுக்கிறேன். எப்படி 16 கீழே போடு. 5 பேர் தாங்க, வெறும் 5 பேர் தான். நான் இது 5 பேர் என்னோட இன்க்ளூட் பண்ணேன். எனிமையில் பண்ணால் 4 பேர் தான். ஒன்று பண்ணலாம். எனக்கு தோணுது அவங்க ஸ்குவாடுன்னு நினைக்கிறேன். 4 பேர் ஸ்குவாட்னா ஈஸியாக பண்ணிடலாங்க. ஏன்னா எல்லாம் பக்கத்தில் தான் இருப்பாங்க. ஐயோ, ஆனால் சிங்கிள் பிளேயர்னால் ரொம்ப இதுங்க கஷ்டம். எதுக்கும் இப்படி பார்த்துட்டே போகிறேன். எங்கே வேணால் இருப்பாங்க அவங்க. ஐயோ, நான் அப்படி இங்கேருந்து ஓடணுங்க. ஓடுறா. இல்லை, எனிமையில் காமிச்சா நல்லா இருக்குங்க. எனக்கு காமிக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் பண்ணிடலாம். காமிச்சாங்கன்னா வேறு லெவலு. ஓகே, நம்ம ஏன்டா இங்கே வந்த? இங்கே ஒருத்தன் இருக்கான். நான் போட்டு தர்றேன். எப்படி நீ 2 பேர் தாங்க. நீ ஒரே ஒரு ஆள் தான். எனக்கு தோணுது அந்த லூட்டை கேட்டு கண்டிப்பாக வருவான். நான் அதுக்கும் இங்கே ஒரு க்ளோப் போட்டுக்கிறேன். ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுங்க. ஏன்னா நீ அவ்வளோ லேண்ட் இருக்கான். அந்த அவ்வளோ லேண்டில் அவன் எங்கே இருக்கான் கூட எனக்கு தெரியாது. அதுக்குள்ளே தாங்க அவன் இருக்கான். ஏன்டா டேய், வாடா. ஓகே, அவனும் கொஞ்சம் இதுதான். அட பாவி, ஏங்க லாஸ்ட் கிட்ட வந்துட்டு ஏங்க லாஸ்ட்டுங்க. தோத்துறேன். தோத்துட்டேன். ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கு. லாஸ்ட்டில் வந்து தோத்துருங்க.
ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கைஸ். ஆனால் எப்படி கைஸ் லைக் அவன் வந்து நான் அப்படி சுத்தங்க அவனை ஒன்றுமே ஆகல அவனுக்கு. ஏங்க லாஸ்ட் கிட்ட வந்துட்டு இது பண்ணிட்டேங்க. சே ரொம்ப இது அசிங்கம். சே ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சதில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ நான் ஒரு இதுக்கு எடுக்கிறேன். என்னென்னா கண்டிப்பாக நான் வந்து இன்னொன்று மேட்ச் வருவேன். கண்டிப்பாக வருவேன். 101% இன்னும் மேட்ச் வருவேன் பாருங்கள். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வரும் ஒரு இது வாக்கு எடுக்கிறேன். கண்டிப்பாக நான் அதை ஃபஸ்ட்டு வருவேன் கண்டிப்பாக. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.